மனுஷர்கள் உன்னை எரிச்சல் அடைய செய்கிறார்களா? ஆர் பீப்புள் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்? அதுவும் பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ, யாருக்கு ரொம்ப இரக்கம் காட்டியிருக்கோமோ, யாருக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறோமோ, யாருக்கு ரொம்ப ஜெபம் பண்ணிருக்கோமோ, அவன் தான் நம்ம உயிரை வாங்குவானு. புரியுதா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க மேல இருக்கிற கோவத்தை நம்ம கர்த்தர் மேலே கோவம் போட்டு என்ன பண்றோம்? we lose our peace, we lose our joy, we lose everything. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு மனுஷர்கள் நம்மளை எரிச்சல் அடைய செய்கிறாங்க. ஐயா, இன்றைக்கு நல்ல ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இவங்க நம்மளை எரிச்சல் அடைய செய்வதனால நம்ம எரிச்சல் அடைந்து என்ன ஆகுறோம்னா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையும் நாம் எந்த காரியத்துக்காக நமக்கு ஜெபம் பண்றோமோ அதை பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம இழந்து விடுறானா. இன்னைக்கு காலைல கர்த்தர் சொல்றாரு, எப்பா, மனுஷர்கள் உன்னை எரிச்சல் அடைய செய்ய விடாத, அவங்கள ஜெயிக்க விடாத. உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற நன்மை வரணும்னா நீ பொறுமையா காத்திரு. யார் உன்னை எரிச்சல் அடைய செய்யறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.